இறங்கினாங்க சார் ஸ்டாப்பிங்க. பாதி தூரம் போயிட்டு கண்டக்டர் சொன்னார், அவங்க ஆர்மிலேருந்து வராங்க, 2 பேர் இருக்குமா அறியாத பொண்ணுங்க 2 பேரும் அப்படின்னு. ஐயோ என் பேக்கில் நான் பர்ஸ் வச்சுட்டு நகை போட்ட நகை பைசா இருக்குன்னு சொல்லிட்டு நான் பேக்கை செக் பண்ணுறேன். பார்த்தா பர்ஸே இல்லை சார் பேக்கில், மொழியில காரணம் வச்சு கொஞ்சம் பாதி வெளியே என்ன நிறுத்திட்டாங்க. இருக்கவோ இந்த அக்கா வழியில் வந்தாங்க, கை அழுதுனே இருந்தேன், கை போட்டுனே இருந்தேன். அந்த மாதிரி விஷயம் சொன்னால் உடனே வந்து ஷாப்பிங் பண்ணிருந்தாங்க. பார்த்தா அவங்க கொலுசு பர்ஸில் இருந்து என்னோட குழந்தை செயின் வந்து அவங்களோட பேக்ல இருக்கு. என் பர்ஸில் வந்து பைசாவோ அந்த கொலுசு மட்டும் தான் இருக்கு. அவங்களோட ஹேண்ட் பேக்ல வந்து செயின் இருந்தது. திடீர்னு பேருந்துல இருந்து கிளம்பின பெண்ணனுடைய கூக்குரல். என்ன நடந்தது? நீங்க என்ன ஒரு போறதுக்கு டிக்கெட் எடுத்தீங்க? இங்கே இறங்குனீங்க? பேருந்து விட்டு இறங்கி பதறி அடிச்சிட்டு ஓடுன 2 மர்ம பெண்கள். பேருந்துல பயணம் செஞ்ச பெண்கிட்ட இருந்து நகை மற்றும் பணப்பைய திருடிட்டு லாபகமா தப்பிக்க பார்த்த 2 பெண்களை பொதுமக்களே கையும் களவுமா மடக்கி பிடிச்சு காவல்துறை கைகள்ல ஒப்படைச்சிருக்காங்க. பிடிபட்ட 2 பெண்களும் திருட்டு செயல்ல ஜகஜால கில்லாடிகள்னு சொல்லப்படுது. சென்னையை சேர்ந்த சங்கீதா அப்படின்ற பெண் தன்னுடைய குழந்தையோட ஆரணியில இருந்து காஞ்சிபுரம் நோக்கி ஒரு தனியார் பேருந்துல போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேருந்து செய்யாறு வழியா போயிருந்திருக்கு. இந்த பேருந்து ஆரணியில இருந்து கிளம்பி செய்யாறு வந்ததுக்கு அப்புறமா செய்யாறுல இருந்து காஞ்சிபுரம் நோக்கி போயிட்டு இருந்திருக்கு. அப்போ பேருந்துல சங்கீதா பக்கத்துல 2 பெண்கள் அமர்ந்துட்டு வந்ததா சொல்லப்படக்கூடிய நிலையில செய்யாறுல இருந்து காஞ்சிபுரம் நோக்கி போயிட்டு இருக்கும் போதுதான் இருமன் தாங்கல் பகுதியில அந்த 2 பெண்களும் பேருந்தை விட்டு இறங்குனதா கூறப்படுது. பேருந்து கிளம்பின உடனே சங்கீதா கத்தி கூச்சலிட்டு இருக்காங்க. தான் கொண்டு வந்த நகை மற்றும் பணப்பைய காணாம், இப்போ இறங்கி போன அந்த 2 பெண்கள் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க அப்படின்னு அவங்க கத்துன உடனே பேருந்துல இருந்தவங்களும் பொதுமக்களும் அந்த பெண்களை மடக்கி பிடிச்சிருந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அந்த பெண்கள் கிட்ட விசாரணை செஞ்சதுல நகை மற்றும் பணப்பை அந்த பெண்கள் கிட்ட இருந்தது தெரிய வந்ததா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து செய்யாறு போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் விரைந்து வந்து அந்த 2 பெண்களையும் கைது செஞ்சு காவல் நிலையத்துக்கு கொண்டு போயிருந்திருக்காங்க. அவங்க கிட்ட மேற்கொண்ட விசாரணையில அந்த பெண்கள் திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியை சேர்ந்த ஈஸ்வரி மற்றும் நந்தினி அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம இவங்க மேல ஏற்கனவே செயின் பறிப்பு, கொள்ளை செயல்ல ஈடுபட்டதுக்காக பல்வேறு காவல் நிலையங்கள்ல வழக்கு நிலுவையில் இருக்கிறதாகவும் கூறப்படுது. அதை தொடர்ந்து போலீசார் இந்த பெண்களை வேலூர் சிறையில அடைச்சிருக்காங்க. திருடப்பட்ட நகை மற்றும் பணப்பை சங்கீதா கிட்டயே ஒப்படைக்கப்பட்டிருந்திருக்கு.